இந்த மாதிரி ஹேண்ட் டிசைன் பண்ணணுமா? வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், கிளாத்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸ் அளவு ஹேண்ட் எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், அவங்களுடைய ஹேண்டு 10 1/2 இருக்குது. இங்கே பாருங்கள், 10 1/2 இருக்குது. டென் அண்ட் ஆஃப் நான் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன். 1 இன்ச்சு வந்து நான் மடித்து தைக்கிறதுக்கு. ஓகேங்களா? இப்போது அந்த மாதிரி ஒரு ஹேண்ட் எடுத்துகிட்டு, இப்போது ஒரு 4 இன்ச்சு 1 2 3 இன்ச்சு எனக்கு கேப் வேணும். அது உள்ள அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஆரஞ்சு கலர் துணி கொடுக்க போகிறேன். அதுக்காக உங்களுக்கு சின்னதாக அந்த கலர் வேணும்னா அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து 2 இன்ச்சோ இல்லை 1 இன்ச்சோ சின்னதாக அந்த கலர் வேணும்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு தான் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பெருசாக அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த கலர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக தெரியணுன்றதுக்காக இங்கே பாருங்கள், இன்னொரு 2 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஓகேங்களா? இந்த 2 இன்ச்சுக்கு மேலே தான் நான் வந்து அந்த கோன் ஷேப் வரைய போகிறேன். மொத்தம் ப்ளவுஸு வந்து 8 இன்ச் இருக்கணும். நடுவில் அந்த பிட்டு வந்து ஒரு 3 1/2 இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். 8 2 1/2 ஓகேங்களா? அது 10 1/2 இருந்தது ப்ளவுஸு. ஸோ கரெக்டாக வந்து 8 1/2 நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து 5 1/2 ஏன்னா நம்ம கீழே வந்து 3 1/2 2 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு என்ன கேப் வேணுமோ அதை மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை ப்ளவுஸை வரையணும். இங்கே பாருங்கள், ப்ளவுஸ் எங்கே இருக்கா? இந்த அளவும் நான் வந்து உள்ள கலரிங்கும் அந்த கோனும் கரெக்டாக வந்து நிற்கிறதுக்காக நான் இந்த கட்டிங்கை இப்போ எடுக்கிறேன். எக்ஸ்ட்ரா அளவும் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணேன்னா மேலே அந்த குழி அளவு இப்போ நான் இந்த பீஸை அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். மொத்தமே இதோடைய சைஸ் 8 1/2 இருக்குது. நான் நடுவில் ஒரு 10 9 10 2 1/2 நான் உள்ள துணி அந்த வேறு கலர் வைக்க போகிறேன். இது வந்து கீழே வந்து 1 1/2 மடித்து தைக்க இந்த கிளாத்தில் வந்து கோனை கீழ் கலருக்கு வர இப்போது இந்த சென்டர் பாயிண்டில் தான் நான் வந்து கலர் வைக்கிறேன். மடித்து தைக்க இது கேப் கண்டிப்பாக வேணும். 2 இன்ச்சு 1 1/2 இன்ச்சு இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா நான் கோன் வரைய போகிறேன். கீழே மடித்து தைக்கிறதுக்கு மேலே ஒரு 2 இன்ச்சு அதுக்கு மேலே 1 1/2 இன்ச்சு இப்படி தான் ட்ராப் பண்ணோம். ஓகேங்களா? உங்களுக்கு சின்னதாக வேணும் அந்த கலர்னால் நீங்கள் வந்து இந்த கீழே 2 1/2 கொடுத்த இல்லையா அதை கம்மி பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், 1 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா கூன் வரைய போகிறேன். இதுக்கு நேராக ஒரு பாயிண்ட் 1/2 இன்ச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 1/2 இன்ச் வைங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச் வைங்க. ஏன்னா டபுளாக இருக்கும் போது இப்படி ஃபோல்டு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பெருசாயிரும். இப்போ 1 இன்ச் இப்போ கோன் வரைஞ்சிக்கோங்க.
இப்போது அந்த கோன் ஷேப்பை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. டோட்டல் உங்களுக்கு 10.5ன்னா அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து கீழே மெஷர்மெண்ட்டும் நடுவில் விடுற கேப் அந்த கலரிங் எக்ஸ்ட்ரா கலர் வருது இல்லையா, அதுக்கும் நீங்கள் மைனஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். ஏன்னா அது உள்ள கிளாத் வந்துடுது. ஸோ அந்த கிளாத் வந்துட்டு கரெக்டாக நம்ம அளந்து எடுக்கும் போது கரெக்டாக உங்களுக்கு 10.5 வந்துடும். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு கமெண்டில் வாங்க, நான் சொல்கிறேன். சரி, நான் உள்ள நடுவில் ஃபுல் பிட்டு கொடுக்க போகிறேன், அதனால் அதை ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த கோன் வந்து பெருசாக வேணும், ஏன்னா நம்ம தைக்கும் போது கண்டிப்பாக அது இன்னும் சின்னதாயிரும். நான் வந்து 1 இன்ச் தான் கொடுத்தேன். நீங்கள் 1.5 அப்படி கொடுத்துக்கோங்க. 1.5 இன்ச் 1.5 இன்ச் கேப்பில் அந்த கோனை வரைஞ்சிக்கோங்க. பாருங்கள், ஒரு டைனோசர் பல் மாதிரி இருக்குது. இப்போ கீழேயும் அதே மாதிரி. ஓகேங்களா? இப்போது இந்த நடுவில் தான் கான்ட்ராஸ்ட் கலர். இப்போ ப்ளவுஸு அந்த மாதிரி மெரூன் கலர் தான், ஆனால் சாரீ என்ன கலரோ கான்ட்ராஸ்ட்டாக இது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ நம்ம ஆரஞ்சு கலர் கொடுக்க போகிறோம். உள்ளே அதாவது நம்ம 2 இன்ச்சு இல்லைன்னா 3 இன்ச் நம்ம உள்ளே நம்மளுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் வந்து அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சு விட்டு அந்த ஆரஞ்சு கலர் துணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த கான்ட்ராஸ்ட் கலர் இந்த ஆரஞ்சை நான் உள்ளே வைக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் ஃபினிஷிங் அதாவது ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் பண்ணிவிட்டு தான் இந்த கிளாத்தை நடுவில் வைக்கணும். நான் 1 இன்ச்சு கொடுத்துருக்கேன். ரொம்ப அது அந்த கோன் ரொம்ப சின்ன மெலிசாக இருக்குது. நீங்கள் வேணால் ஒரு 2 இன்ச் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக நான் இது பெருசாக வச்சேன், ஒரு மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு சின்னதாக வேணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். நான் பெருசாக தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லரிங் வீடியோ இங்கே இருக்கும். வீடியோ பார்த்துக்கு தேங்க்ஸ்.